18வது மக்களவை பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் இந்திய அரசியல் களத்தின் பார்வை அடுத்து மகாராஷ்டிராவின் சட்டமன்ற தேர்தல் பக்கம் திரும்பியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களும் திருப்பங்களும் பல. கூட்டணிகளும் ஆட்சிகளும் மாறின. அந்த காரணத்தாலேயே மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலம் உற்று நோக்கப்பட்டது. பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமை தாங்கும் சிவசேனா, அஜித் பவார் தலைமை தாங்கும் தேசியவாத காங்கிரஸ் ஒன்றிணைந்த மகாயுதி கூட்டணி ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒன்றிணைந்த மகா விகாஸ் அகாதி கூட்டணி. மற்ற மாநிலங்களைப் போல் இந்த மாநிலத்திலும் வெற்றி தோல்விக்கான போட்டி என்பதை தாண்டி கட்சிகளின் செல்வாக்கை நிரூபிக்கும் தேர்தலாகவே நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் பார்க்கப்பட்டது. தங்களிடமிருந்து கட்சியும் கட்சியின் சின்னமும் பறிபோயிருந்தாலும் கூட மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் அதிகப்படியான தொகுதிகளில் வென்று தங்களுடைய மவுசை நிரூபித்தன. இது மகாயுதி கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் அதே நேரத்தில் ஏற்படுத்தியிருந்தது. மக்களவை தேர்தலின் முடிவுகளை எடுத்துக்கிட்டா கடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றிருந்த காங்கிரஸ் இந்த தேர்தலில் 13 தொகுதிகளை வென்று மாநிலத்தில் அதிக இடங்கள் வென்ற கட்சியாக மாறியிருக்காங்க. உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 9 இடங்களிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 8 இடங்களிலும் வென்றிருக்கிறது. மக்களவை தேர்தலின் முடிவுகளை கணக்கில் கொண்டு மகாராஷ்டிராவின் அரசியல் களத்தை பார்க்கும்போது இங்கு மகா விகாஸ் அகாதி என்று சொல்லப்படும் இந்தியா கூட்டணிக்கே ஒரு எட்ஜ் இருப்பதாக சொல்லப்படுது. சூட்டோடு சூடாக மகாராஷ்டிராவின் சட்டமன்ற தேர்தலும் வருகின்ற அக்டோபர் மாதத்தில் நடைபெறும் என்பதால் அதற்குள் இந்த மாநிலத்தின் அரசியல் களம் மாற வாய்ப்புகள் குறைவு என்றே சொல்லப்படுது. இப்படி இருக்கும் நிலையில்தான் ஒரு புறம் மகாயுதி கூட்டணி ஆட்சி தங்கள் கைகளில் இருந்து நழுவி போகாமல் இருக்க சில முடிவுகளை எடுத்து வருவதாக சொல்லப்படுது. இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியோ மகாராஷ்டிராவில் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அரசியல் முன்னேற்றங்களை இறுக பற்றி அதே வேகத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற தீவிரம் காட்டி வருகின்றனர். 3 முக்கிய கட்சிகள் கூட்டணியில் இருப்பதால் சுமூகமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கூட்டணியாக தேர்தலை சந்திப்பதே தங்களின் பலம் என்றும் உணர்ந்திருக்கின்றனர். மக்களவை தேர்தலின் போதே இந்த கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடுகளில் தொடர்ந்து இழுபறி இருந்து வந்தது. கூட்டணியில் இருந்து கொண்டே சில முக்கிய தலைவர்கள் கூட்டணி கட்சிகளை தாக்கி பேசி வந்தனர். இறுதியில் இங்கிருக்கும் 48 தொகுதிகளில் காங்கிரஸ் 17 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே சிவசேனா 21 இடங்களிலும், சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் 10 இடங்களிலும் போட்டியிட்டது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற எந்த ஒரு பின்னடைவும் தங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது இந்தியா கூட்டணி. அதனால் இம்முறை தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கிடையே சமமாக பிரித்து போட்டியிடுவது என்ற முடிவினை எட்டியிருக்கின்றனர். மகாராஷ்டிராவில் மொத்தம் 288 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் காங்கிரஸ் 96, உத்தவ் தாக்கரே சிவசேனா 96 மற்றும் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் 96 தொகுதிகளிலும் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாக தொடங்கியிருக்கின்றன. இதனால் இம்முறை பெரிய கட்சி, சிறிய கட்சி, யாருக்கு அதிக பலம், யாருக்கு அதிக முக்கியத்துவம் என்ற குழப்பங்களுக்கு இடமில்லாமல் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மக்களவை தேர்தலிலேயே காங்கிரஸ் தான் அதிக இடங்களில் வென்றிருந்தாலும் கூட்டணி தர்மத்தை மதித்து அதிக இடங்களுக்கு வாதாடாமல் கூட்டணிக்காக இறங்கி வந்திருப்பதாக தெரியவருகிறது. அதே நேரம் மகா விகாஸ் அகாதி கூட்டணியின் முதலமைச்சர் முகமாக யாரையும் முன்னிறுத்தாமல் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் மகாயுதி கூட்டணியை பார்க்கும் பொழுது கடந்த முறை அதிக சட்டமன்ற தொகுதிகளை வென்ற காரணத்தினால் இம்முறையும் தாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம் என்று பாஜக சொல்வதாக தெரிய வருகிறது. பாஜக 150 இடங்களில் போட்டியிட இருப்பதாகவும் மீதமுள்ள 138 தொகுதிகளை ஷிண்டே சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இடையே பிரித்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. மக்களவை தேர்தலின் முடிவுகள் மகாயுதி கூட்டணியை அதிருப்திக்கு உள்ளாக்கி இருப்பதால் இம்முறை எந்த விதமான மாற்றங்கள் கூட்டணியில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. மகாராஷ்டிராவின் அரசியல் களத்தில் அடுத்து என்னென்ன அரசியல் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகிறது என்பதே மாநில அளவிலும் தேசிய அளவிலும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.